இட்லி அண்ட் தோசைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 7-8 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியில் பாதியை சேர்த்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயில் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கல்பாசி, பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இந்த குருமாவில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான இட்லி குருமா ரெடி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ட்ராவல் டுகெதர்.